Okay, we have done bit manipulation. Next நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் மாடுலர் arithmetic. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டர்மீடியட்ல மாடுலர் arithmetic மாடுலோனா என்ன, அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்மீடியட்லேயே பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் அதை இன்னும் லேர்ன் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சால்வ் பண்ணுங்கள். இங்கே அட்வான்ஸில் இருக்கிற மாடுலர் arithmetic கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு தெரியலனா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் தான் வந்து இன்டர்மீடியட்டுக்கான பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப்பில் போய் நம்ம சேனலில் எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன். ஸோ ஜெட் டு மாஸ்டரி பிளேலிஸ்ட்டில் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நம்பர் வைஸ் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள் 20, 19 அந்த மாதிரி நீங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே தட்ஸ் கம்ப்ளீட்லி எனஃப். அதாவது ஜாவாவில் எங்கேருந்து 1 இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் கெட்டிங் ஸ்டார்டடு, நெக்ஸ்ட்டு பேட்டர்னு, கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸு, நம்பர் சிஸ்டமு, டைம் காம்ப்ளெக்சிட்டி, அரே, ப்ரிஃபிக்ஸம்மு, கேரி ஃபார்வர்டு, சப் அரேஸு, ஸ்லைடிங் விண்டோஸ், திரும்ப 2D அரேஸில் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ். இந்த ஆர்டரை நீங்கள் அப்படியே 12க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 13 எங்கே இருக்கோ அங்கே பாருங்கள் பிட் மேனிப்புலேஷன் மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ இந்த மாடுலர் அரித்மெட்டிக்கில் இருக்கிற ஒரு 7 வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக மாடுலோனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம சால்வ் பண்ணுற அட்வான்ஸில் இருக்கிற மாடுலர் அரித்மெட்டிக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? கவுண்ட் பேர்ஸ் இன் அரே டிவிசிபிள் பை கே. ஃபைன். ஸோ இதுதான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பேர்ஸ் இன் அரே டிவிசிபிள் பை கே அப்படிங்கிறது கிவன் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரேல என்ன கொடுத்துருக்காங்க, 221753 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 221753 அரேல மை அரே ஈக்குவல் டு 221753 கரெக்டுங்களா? இந்த வேல்யூ தான் அரேல கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை கேனா கே என்ன கொடுத்துருக்காங்க, மை கே ஈக்குவல் டு 4. இப்போ எந்த பேரோட சம் எல்லாம் டிவிசிபிள் பை கே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு 2 பேர் எடுக்கிறேன், அதோட சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பி, அதாவது இங்கிருந்து ஒரு ஏவையும் பியையும் எடுக்கிறேன்னு வைங்களேன். இந்த ஏ பிளஸ் பியோட சம் என்னவா இருக்கணும், தட் ஷுட் பி கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை கே. அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரணும் டிவிசிபிள் பண்ணா, அப்போ மாடுலோ கே ஈக்குவல் டு 0ன்னு வரணுமா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? நம்ம கண்டுபிடிக்க போறதே இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த பேரெல்லாம் அந்த ஆன்சரை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? 2 இருக்கு, 2 கூட எதை ஆட் பண்ணா 2 + 2ங்கிற அந்த பேர் நமக்கு ஆன்சரை கொடுக்கும். 2 + 2 = 4, தென் 4 மாடுலோ 4 = 0. இது ஒரு பேரை கொடுக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன எடுக்கலாம்? 2 + 1 எடுக்க முடியாது. 2 + 7, 2 + 5, 2 + 3 நோ. ஓகே, நெக்ஸ்ட் 1 7 எடுக்கலாமா? 1 + 7 என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ 8 மாடுலோ 4னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் will be 0. நெக்ஸ்ட் என்ன, 1 5 எடுக்க முடியுமா? முடியாது. 1 3 எடுக்கலாம். அப்போ 1 + 3 அப்படின்னு எடுத்தோம்னா என்னது, 4. 4 மாடுலோ 4 நமக்கு என்ன கிடைக்கும், that will be 0. ஓகே, 3 டிவிசிபிள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 7 எடுக்கலாமா அப்படின்னா 7 கூட நம்ம என்ன பண்ணலாம், 7 + 5 7 கூட 3னா நமக்கு என்ன வரும், 10. 10 கூட ஒரு 5னா 12. ஓகே, அப்போ நம்ம 7 + 5ன்னு எடுத்தோம்னா that will be 12. அப்போ 12 mod 4 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், that will be 0. ஏன்னா இந்த கேவால டிவிசிபிள் ஆகுமா ஆகாதாங்கிறதா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம், 5 + 3 எடுக்கலாமா? that will be also 8. அப்போ 5 + 3 அப்படிங்கும்போது 8. 8 மாடுலோ 4 என்னது, 0. அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் பேர்ஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் பேர்ஸ் = 5. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 5. சரி, ஓகே. கொஸ்டின் என்னமோ சம்வாட் ஈஸியாக தான் இருக்கு. இப்போ நான் இதை ப்ரூட் ஃபோர்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது, கரெக்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை நான் ப்ரூட் ஃபோர்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ உங்களுடைய ப்ரூட் ஃபோர்ஸ் ஐடியா இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஐட்ரேட் ஆல் த பேர்ஸ், கரெக்டா? யுவர் ப்ரூட் ஃபோர்ஸ் ஐடியா இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஐட்ரேட் ஆல் த பேர்ஸ். ஓகே, எல்லா பேரையும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பேரோட சம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ + பி மாடுலஸ் கேவா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டே வரணும். இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தா என்ன ஆகும், டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n². ஓகே, வாட் இஸ் யுவர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1. பிகாஸ் நம்ம எந்த ஸ்பேஸையும் இங்கே எடுக்க போறதில்லை. இது நம்மளுடைய ப்ரூட் ஃபோர்ஸ் ஐடியா.
பட் ஐ வாண்ட் டு ஆப்டிமைஸ் இட், ரைட்? அப்போ நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? ஜஸ்ட் இந்த n ஸ்கொயரில் சால்வ் பண்ணுறதுனா எதுக்கு நம்ம we are in DSA அட்வான்ஸ்ட் மாடல், ரைட்? அதுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? கரெக்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? சரி, ஓகே. இந்த கொஸ்டின்லேருந்து நம்மளால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கரெக்டாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த கொஸ்டின்லேருந்து? ஓகே, இந்த கொஸ்டின்லேருந்து a பிளஸ் பி மாடுலஸ் கே ஈக்குவல் டு 0 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? a பிளஸ் பி மாடுலஸ் கே, ஃபார் எக்ஸாம்பிள் a பிளஸ் பி மாடுலஸ் m, இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஈக்குவல் டு 0வா வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலா இருக்கு? மாடுலர் அரித்மெட்டிக்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். a பிளஸ் பி மாட் எம்னா என்ன பண்ணலாம்? இந்த மாடுலஸ் எம் எதால மாடுலஸ் பண்ணணுமோ அதை we can distribute inside. அப்போ a mod எம்மும் பண்ணலாம், பிளஸ் பி மாட் எம்மும் பண்ணலாம். இதுல கிடைக்கிற எம் ஹோல் மாட் எம் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டா? ஆன்சர் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இப்படி எடுக்கிறதும் ஒண்ணுதான், இப்படி எடுக்கிறதும் ஒண்ணுதாங்கிற மாதிரி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த அரேவை, ஓகே, ஸோ திஸ் இஸ் மை அரே. இந்த அரேக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கு நான் என்ன பண்றேன், மாடுலஸ் எம் பண்ணிக்கிறேன். மாடுலஸ் எம் பண்ணிக்கிறேன். மாடுலஸ் எம்னா இங்க கேவோட வேல்யூ 4ஆ, 4ஆல நம்ம முதல்ல மாடுலஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 மாடுலஸ் 4 பண்ணா என்னது? 2 தான். 2 மாடுலஸ் 4 பண்ணா 2 தான். 1 மாடுலஸ் 4 பண்ணா 1 மாடுலஸ் 4 பண்ணா 1 தான். ஓகே, 7 மாடுலஸ் 4 பண்ணா ரிமைண்டர் 3, 5 மாடுலஸ் 4 பண்ணா ரிமைண்டர் 1, 3 மாடுலஸ் பண்ணா 3. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இங்க நம்ம சம் பண்ணோம் இல்லையா? சேம் அதே வேல்யூ தான், அதே ஆன்சர்ஸ் தான் நமக்கு எங்கேயும் கிடைக்க போகுது, இங்கேயும் கிடைக்க போகுது. சேம் அதே ஆன்சர்ஸ் தான் நமக்கு இங்கேயும் கிடைக்க போகுது. இங்க பாருங்க 2 பிளஸ் 2ன்னு எடுத்திருக்கோமா? இப்போ அதோட மாடுலஸ் என்ன, ரிமைண்டர் என்ன? மாடுலஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு கிடைக்கிறது அதே 2 பிளஸ் 2 தான். 2 பிளஸ் 2 தான் ஈக்குவல் டு 4 மாடுலஸ் 4 ஈக்குவல் டு 0 தான் வருது. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன எடுத்தோம், 1 பிளஸ் 7 எடுத்தோமா? இப்போ 1 பிளஸ் 3, 1 பிளஸ் 3 என்னது? தட் இஸ் ஆல்சோ 4. அப்போ 4 mod 4 என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன எடுத்தோம், 1 3 எடுத்தோம். 1 3 சேம் தான். 7 and 5 எடுத்தோமா? இங்க பாருங்க, 7க்கு நம்ம ரிமைண்டர் மாடுலஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 3, 5க்கு எடுத்ததுக்கு அப்புறம் 1. அப்ப 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. அப்ப 4 mod 4 என்ன வருது? 0. ரைட்டா? நெக்ஸ்ட் என்னது, 5 பிளஸ் 3 எடுத்தோம். 5க்கு நம்ம வந்து 1, மாடுலஸ் 4 எடுத்ததுக்கு அப்புறம் 1. 3க்கு மாடுலஸ் 1 எடுத்ததுக்கு அப்புறம் என்னது? 3க்கு மாடுலஸ் 1 எடுத்ததுக்கு அப்புறம் 3 தான். அப்ப 1 பிளஸ் 3 என்னது? 4. 4 mod 4 என்னது? தட் வில் பி ஈக்குவல் டு 0. அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் லிமிட் த டேட்டா. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், லிமிட் பண்ணிடலாம். எங்க எதுக்குங்க லிமிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஜஸ்ட் லிசன் டில் எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் லிசன் பண்ணுங்க. இப்போ எங்கிட்ட என்ன இருக்கு, ஒரு அரே இருக்கு. கரெக்டா? என்ன பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப ஒஸ்டா இருக்குது, நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்க சேஞ்ச் பண்றது? ஓகே, கலர்ஸ்ல, நோ நாட் திஸ் ஒன். ஓகே, நாட் திஸ் ஒன். பேக்ரவுண்ட் கலர் எங்க போய் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்? இங்க இல்ல, இதுல எஸ், மை பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஒயிட்டவே காணுமே. ஓகே, ஸோ இது ஒயிட்டா தான் இருக்கு. ஃபைன், சரி, ஓகே. இப்போ எங்கிட்ட இப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஓகே, எங்கிட்ட இப்படி ஒரு டேட்டா இருக்கு. இப்போ ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அதோட எம் மீன்ஸ் என்ன, கே, எதால டிவிசிபிள் பண்ணணுமோ அதையும் கொடுத்துட்டாங்க. என்னுடைய கேவையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கேவால எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், முதல்ல மாட் பண்றேன். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு லிமிட்டேட் தி டேட்டா. சரி, அப்ப 2 mod 6 பண்ண என்னது? 2 தான். 3 mod 6 3 தான். 4 mod 6 4 தான். 8 mod 6 ரிமைண்டர் 2. 6 mod 6 0. 15 mod 6னா 6, 12 பேலன்ஸ் ஒரு 3. நெக்ஸ்ட் 5 modனா 5 தான். 12 modனா 0. 17 mod 6னா 1 6 12, மீதி என்னது 5 இருக்கும். 7 mod 6னா 1 இருக்கும் ரிமைண்டர். 18னா 0. 10 அப்படின்னா 4. 9 அப்படின்னா எவ்வளவு இருக்கும் ரிமைண்டர்? 3 இருக்கும். 16 அப்படின்னா 1 6 12 பிளஸ் ஒரு 4 இருக்கும். 21 அப்படின்னா என்ன, 18க்கு அப்புறம் 19 20 21 3 இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லிமிட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ நான் இந்த டேட்டாவை லிமிட் பண்ணிட்டேன். இப்போ லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா
இப்ப நான் லிமிட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது, இந்த இதுல பேர் எடுத்து இந்த இதுல a பிளஸ் பி மாடுலஸ் எம்மான்னு பாக்குறதும், இப்ப நான் லிமிட் பண்ண இந்த டேட்டால a பிளஸ் பி மாடு எம்மான்னு பாக்குறதும் ஒண்ணு தானே? அப்சல்யூட்லி ஒண்ணு தான். கரெக்டா? ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், முதல் ஒரிஜினல் டேட்டால a பிளஸ் பி மாடு எம் கிடைக்குதான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றோம், இந்த ஏவையும் பியையும் நான் லிமிட்டேட் பண்ணிட்டேன். அப்ப லிமிட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது, a மாடு எம் பிளஸ் பி மாடு எம், இந்த ரெண்டோட ஹோல் மாட் எம் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதும் ஒண்ணுதானே. இப்படி ரெண்டும் பாக்குறதும் ஒண்ணுதான். அது நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே போன எக்ஸாம்பிள்லயே பார்த்தோம். இப்ப நான் டேட்டாவை லிமிட் பண்ணிட்டேன். ஓகே, எதுக்காக முதல்ல லிமிட் பண்ண அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. கரெக்டா? சரி, இப்ப நான் லிமிட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் என்ன எடுக்க போறேன், a பிளஸ் பி எடுக்க போறேன்னா, இப்ப ஏன்னா ஏங்கிறது ஒரு பேரு, பிங்கிறது ஒரு பேர் அப்படின்னு நான் எடுக்க போறேன்னா, சரி ஓகே, ஏங்கிறது ஒரு பேரு பிளஸ் பிங்கிறது ஒரு பேரு. ஓகே, அதுலயும் நான் லிமிட் பண்ணிட்டேன்னா எதுல இருந்து எது வரைக்கும் வரும், இப்ப நான் மாடு 6 பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதிகபட்சமா என்னுடைய இந்த ஏவோட டேட்டால எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், 0 to எது வரைக்கும் இருக்கும், till m-1 வரைக்கும் தான் இருக்கும். எம்ங்கிறது இந்த மாடு பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவோட இப்ப 6ஆல மாட் பண்ணியிருக்கேன்னா 0ல இருந்து m-1 வரைக்கும் தான் இந்த டேட்டாவே இருக்கும். அதிகபட்சம் ஏன்னு ஒரு டேட்டா எடுத்துட்டோம்னா 0ல இருந்து m-1 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப பின்னு எடுத்துட்டாலும் என்னதான் இருக்கும், 0ல இருந்து m-1 வரைக்கும் தான் அதிகபட்சமா இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ரேஞ்ச் அதிகபட்சமா எது வரைக்கும் தான் இருக்கும், எதுல இருந்து எதுக்குள்ள வரைக்கும் தான் இருக்கும், இந்த a பிளஸ் பி பண்றேன்னா அதிகபட்சமா என்னுடைய ரேஞ்ச் இங்க இருந்து இதுக்குள்ளதான் இருக்கும். நம்ம எப்படி சொல்லலாம், மினிமமா 0 இருக்கலாம், மேக்சிமமா என்ன பண்ணலாம், இங்க ஒரு m-1 இங்க ஒரு m-1 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2m-2க்குள்ளதான் இந்த ரேஞ்சே இருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம லிமிட்டேட் பண்ணிட்டு ரெண்டு பேரை சம் பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா என்னுடைய ரேஞ்சே என்னதான் இருக்கும், 0ல இருந்து 2m-2. எம்ங்கிறது என்னது, நம்ம மாட் பண்ண வேல்யூஸ், இல்ல கேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். கரெக்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க மாட்னு வச்சுக்கோங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வேரியபிள் நேம் வந்து நம்மளை எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. பட் ஆனா என்ன அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 0ல இருந்து m-1, 0ல இருந்து m-1 அதிகபட்சமாவே 0 to 2m-2க்குள்ளதான் நம்ம இதை சம் பண்ணாலே கிடைக்கும். இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த மல்டிபிள்ஸ் ஆஃப் m? கரெக்டா? மல்டிபிள்ஸ் ஆஃப் m எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்மோட மல்டிபிள்ஸ்லாம் என்னது, ஓகேங்களா, எம்மோட மல்டிபிள்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், எடுத்ததும் 6ஆ, இல்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? எம்மோட மல்டிபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் m, multiples of m. ஓகே, இந்த m எதோட எல்லாம் மல்டிபிள் பண்ணா that will be மல்டிபிள் ஆகும் அப்படின்னா, மல்டிபிள்ஸ்னா இப்ப 6ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப 6ஓட மல்டிபிள்ஸ் அந்த ரேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா முதல்ல 0 வருமா. ஓகே, because 0 is the multiple of m, not only m, 0 is the multiple of any number. கரெக்டா? 0வால மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 6 என்னது, 6. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து 6. ஓகே, அடுத்தது மல்டிபிள் என்னது, 2, 12. அடுத்தது என்னது, 18. அடுத்தது என்னது, 6, 12, 18, 24 அண்ட் சோஃபார் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப முதல்ல 0, நெக்ஸ்ட் m, அடுத்தது 2m, அடுத்தது 3m, அடுத்தது 4m அண்ட் சோஃபார் போய்கிட்டே இருக்குமா, nm வரைக்கும் போய்கிட்டே இருப்பான் அதோட மல்டிபிள்ஸ். இப்போ உங்களுடைய மல்டிபிள்ஸ் இருக்கு, நமக்கு என்ன வேணும், இந்த இப்ப நம்ம வந்து a பிளஸ் பி பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணுமா, அந்த ஆன்சரை என்ன பண்ணணும், டிவிசிபிள் பை எம்ங்கிறது எப்படி பார்க்கணும், ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் கம்பல்சரி என்னவா இருக்கணும், அது அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் த நம்பரா தான் இருக்கணும். இப்ப 12 6ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா 12 டிவைடட் பை 6ன்னு போட்டோம்னா நமக்கு 12 ரிமைண்டர் ஆஃப் 6ன்னு போட்டோம்னா 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம், this 12 is multiple of 6. கரெக்டா? இந்த 12 is multiple of 6, அதனாலதான் எனக்கு டிவிசிபிள் ஆகுது. இப்ப 18 மாடுலஸ் 6 0 வருதுன்னா என்ன அர்த்தம், 18 is multiple of 6, அதனாலதான் எனக்கு 6ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்ப இப்படி இருக்கும்போது இங்க எனக்கு டோட்டலா இதோட ரேஞ்சுக்குள்ள என்னதான் இருக்கு, 0ல இருந்து 2m-2 வரைக்கும் தான் மொத்த சம்மே இருக்கு. இப்ப எனக்கு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் mனா இதுல எவ்வளவு மல்டிபிள்ஸ் மட்டும்தான் பாசிபிள், ஒன்லி 0 and m மட்டும்தான் பாசிபிள். கரெக்டா? 0 ஒன்னு 0 இருக்கலாம், இல்ல இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த நம்பர் இருக்கலாம். இந்த ரெண்டு நம்பரை தவிர இப்ப 2m இருக்கிறதுக்கு பாசிபிளா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அதிகபட்சமா அடிஷன் பண்ணாலே எனக்கு 2m-2 வரைக்கும் தான் ரேஞ்ச். அப்ப எய்தர் 0 இருக்கலாம், m இருக்கலாம். கரெக்டா?
நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இப்ப இந்த கொஸ்டின் எங்க இருந்து எங்க வந்திருக்கு? சம் ஆஃப் பேர்ஸ், கவுண்ட் சம் ஆஃப் பேர்ஸ் whose sum is divisible by k அப்படிங்கிறது, whose sum is divisible by m அப்படிங்கிறது கொஸ்டினா இருந்தது. இப்ப அது என்னவா நான் மாத்திட்டேன் அப்படின்னா, அதிகபட்சமா எனக்கு சம் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிள்? இந்த ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு 0 கிடைக்கலாம், இல்ல m கிடைக்கலாம். அப்ப 0 கிடைச்சா அது டிவிசிபிள் ஆகும், இல்ல m கிடைச்சா அது டிவிசிபிள் ஆகும். செக் பண்ணிடலாமா? எய்தர் 0 கிடைக்கலாம், இல்ல m கிடைக்கணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? 2 இப்ப இதை எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஆட் பண்ண இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸ் எடுத்துட்டு எந்தெந்த பேருக்கெல்லாம் வந்து சம் 0 ஆர் m கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். கரெக்டா? எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் சம் 0 கிடைக்குது ஆர் m கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இங்க பேர்ல 2 அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா 2 எது கூட சம் பண்ணலாம்? 2 வந்து 4 கூட சம் பண்ணலாமா? 2 and 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். கரெக்டா? 2 and 4 6 கிடைக்கும். ஏன்னா இங்க நம்மளுடைய m வேல்யூ இஸ் 6 அப்படிங்கறதுனால 2 and 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் 2 and 2 கிடைக்காது, 2 and 0 கிடைக்காது, 2 and 3 2 இருக்குன்னா நெக்ஸ்ட் வேற 4 இங்க இருக்கு. இங்க ஒரு 2 and 4, இங்க ஒரு 2 and 4. ஓகே, 2 and 4 இந்த பேர் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 and 4 இந்த பேரும் கிடைக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பேருக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றது? வேற ஓகே, மொத்தம் 3 4 மூணுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்தோம்னா 3 எதாலெல்லாம் நமக்கு இப்ப இந்த 2 and 4 நீங்க சம் பண்ணீங்கன்னா என்னது? 6. 2 and 4 சம் பண்ணீங்கன்னா 6. 6 is divisible by 6. 6. அப்ப நெக்ஸ்ட் 3 எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? 3, 3 இருக்கா? 3 இருக்கு. ஓகே, திரும்ப வேற எங்கேயாவது 3 இருக்கா? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப 3, 3 திரும்ப இந்த 3, 3 அப்படிங்கிற இந்த பேர் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். இங்கேயும் முடிஞ்சது, இங்கே முடிஞ்சது. நெக்ஸ்ட் 4 எடுத்தா என்ன வேணும்? 4, 2 அப்படிங்கிறது ஒரு பேர். நெக்ஸ்ட் 2 எங்க இருக்கு? எங்கேயும் இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2, 4 எங்கேயாவது இருக்கா? எஸ், இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப ரெண்டு பேர் 2, 4 and 2, 4. இப்ப இதோட சம் எல்லாம் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் 0ன்னு எடுத்துட்டோம்னா 0க்கு மட்டும் ஒரு எட்ஜ் கேஸ் என்னதான் தேடணும்? 0 தான் சம்னா நெக்ஸ்ட் என்னதான் வரணும்? 0 கூட திரும்ப 0 இருந்தா மட்டும்தான் தட் இஸ் பாசிபிள். கரெக்டா? அப்ப எனக்கு 0, 0 ஏன்னா இதோட சம்மும் 0 தான் தரும். அப்ப அந்த 0வும் டிவிசிபிள் பை m தான். கரெக்டா? ஓகே, வேற எங்கேயும் இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ திரும்ப 0, 0. ஓகே, இங்கே 0 போட்டாச்சு, இங்கே 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3ன்னு எடுத்துட்டோம்னா என்னது? இந்த 3க்கு 3, 3 அப்படின்னு இங்க ஒரு பேர் வருமா? ஃபைன். தென் இங்க ஒரு 3, 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 3, 3 3, 3 இதெல்லாம் ஒரு பேர். நெக்ஸ்ட் என்னது? 5ன்னு எடுத்துட்டோம்னா என்னது? 5, 1 5, 1 அப்படிங்கிறது ஒரு பேர். 5, 1 ஏன்னா 6 வர்ற மாதிரி சம் வேணும், இல்லைன்னா 0 வர்ற மாதிரி சம் வேணும். திரும்ப என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 0 இருக்கு அப்படின்னா 0, 0 எடுத்துக்கலாமா? 0, 0. ஓகே, நெக்ஸ்ட் 5 எடுத்துட்டோம்னா 5, 1 அப்படிங்கிறது ஒரு பேர். 5, 1 அப்படிங்கிறது ஒரு பேர். நெக்ஸ்ட் 1 எடுத்துட்டோம்னா 1க்கு என்னதான் பேர்? 1, 5 தான் பேர். பட் 1க்கு என்னால பேர்ஸ் எதுவும் செட் பண்ண முடியல. 0ன்னு எடுத்துட்டேன், பட் 0க்கு நெக்ஸ்ட் எனக்கு அப்கமிங்ஸ்ல பேர் எதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட் 4ன்னு எடுத்துட்டா என்னது? 4 + 3 வராது, 4 + 4 வராது, 4 + 3 வராது. நெக்ஸ்ட் 3 எடுத்துட்டா என்ன? ஒரே ஒரு பாசிபிள் 3, 3 இது மட்டும் தான் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 எடுத்துட்டோம்னா எதுவும் கிடையாது. இந்த 3 எடுத்துட்டோம்னாலும் there is no pair. சரி, ஓகே, இப்போ டோட்டலா எவ்வளவு பேர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிருக்கோம் டிவிசிபிள் பை m ஆல? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா there is 17 pair will divisible by the 17 pair of sum will divisible by m or k அப்படிங்கிறது என்னுடைய given question. சரி, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ணேன்? எந்த பேரோட சம் டிவிசிபிள் பை mன்னு பார்க்கல. இப்ப என்னுடைய கொஸ்டினே என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு? மை கொஸ்டின் இஸ் சேஞ்ச்டு இன்டு இப்போ எந்த பேரோட சம் இஸ் ஈக்குவல் டு m அப்படிங்கறத நான் பார்த்தேன். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு m அப்படிங்கறத பார்த்தேன். அப்போ ஆல்ரெடி நம்ம இன்டர்மீடியட் மாடியூல்ல ASMAPங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ASMAP கிளாஸ்ல ஆல்ரெடி கவுண்ட் பேர் ஆஃப் சம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். கவுண்ட் பேர் சம் அப்படின்னா எந்த பேரு எவ்வளவு நம்பர் ஆஃப் பேரு அதை சம் பண்ணா தட் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம இன்டர்மீடியட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அப்ப ஆல்ரெடி இன்டர்மீடியட்ல பார்த்திருக்கோம் அப்படின்னா அங்க எப்படி சம் பண்ணோம்? இங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் இண்டெக்ஸ். கரெக்டா? இப்ப இதை நான் என்ன பண்ண? முதல் கிவன் அரேவை என்ன பண்ணிட்டேன்?
மாடுலஸ் பண்ணிட்டேன், மாடுலஸ் எம் பண்ணிட்டேன், எம் பண்ணி தான் எனக்கு இந்த வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட் இதை நான் எப்படி சால்வ் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அப்ரோச் என்ன, ஆஸ்மேப் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி ஆஸ்மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதுனா நம்ம என்ன எழுதுவோம்? அவர் இண்டெக்ஸ் வில் பி 0, 1, 2, 3, 4 and 5 and 6 and 7, 8, 9, 10, 11, 12, 13 and 14. ஓகேங்களா? 14 இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இண்டெக்ஸ் எழுதிக்கலாம். This is our index. ஓகே, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் என்ன எழுதுறோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு பேரை சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேர் என்ன, நம்ம இப்போதைக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஏ அண்ட் பி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்ன, தென் சோஃபார் என்ன எடுத்துப்போம், ஏ எடுத்துப்போம், பி எடுத்துப்போம். தென் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆன்சர் என்ன, ஏதாவது ஆன்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஆன்சர் பார்ப்போம். கரெக்டா? நெக்ஸ்ட் ஆஸ்மேப் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இனிஷியலி எம்டியா இருக்கு. தென் என்ன பார்ப்போம், நம்மளுடைய ஆன்சர் பார்ப்போம். கரெக்டா? நம்மளுடைய ஆன்சர் பார்ப்போம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு வைங்க. இது எல்லாமே இந்த இதுக்கு தேவையானது, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு வேல்யூவா நம்ம வரலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூவா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0ல வரேன். இண்டெக்ஸ் 0னா ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 2. இப்போ 2 அப்படிங்கிறது இருக்குன்னா எனக்கு சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், எய்தர் 0க்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா எம்ங்கிறது இந்த 6க்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் ஈக்குவலா இருக்கணும் என்னுடைய சம். அப்ப 2னா பி என்னவா இருக்கும், ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும். இப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சம் எம் அப்படின்னா என்கிட்ட ஏ வேல்யூ இருக்கு, எம் வேல்யூ இருக்கு. பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, பி ஈக்குவல் டு எம் மைனஸ் ஏ. கரெக்டா? அப்ப இங்க எம் மைனஸ் ஏங்கிறது என்னது, 6 மைனஸ் எம்ங்கிறது அந்த கேஆர் 6ங்கிறது தான் நான் சொல்றேன். அப்ப பி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், எம் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். எதால மார்க் பண்றோமோ அந்த வேல்யூவால எம் மைனஸ் ஏன்னு சொல்லலாம். அப்ப 6 மைனஸ் 2 அப்படின்னா என்னது, பிங்கிற 4, எனக்கு ஏங்கிறது 2 இருக்கு, பிங்கிற 4 என்னுடைய ஆஷ் மேப்ல இருக்கா இல்லையாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போதைக்கு என்னுடைய ஆஷ் மேப்ல இருக்கா, மை ஆஷ் மேப் பிகம்ஸ் எம்டி. கரெக்டா? அப்போ 4 அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு புட் திஸ் ஏ வேல்யூ. கரெக்டா? பிகாஸ் 4ங்கிறது இல்ல, இப்ப என்னுடைய ஆன்சர் 0. அப்ப என்னுடைய ஆஷ் மேப்ல நான் என்ன பண்ணுவேன், ஐ அம் கோனா புட் 2ங்கிறத நான் என்னுடைய ஆஷ் மேப்ல புட் பண்றேன். அப்ப 2ங்கிறது எவ்வளவு டைம் இருக்கு, 1 டைம் இருக்கு அப்படிங்கறத நான் என்னுடைய ஆஷ் மேப்ல போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன், இண்டெக்ஸ் 1 எடுக்கிறேன். இண்டெக்ஸ் 1ஓட ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 3. அப்ப பி என்னவா தான் இருக்கும், ஏவோட வேல்யூ 3னா பியோட வேல்யூ 3ஆ தான் இருக்கணும். அப்ப இந்த 3ங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கா அப்படின்னு பாக்குறேன், ஆஷ் மேப்ல இல்ல. அப்ப ஆஷ் மேப்ல இல்ல அப்படின்னா என்ன பண்றது, ஆஷ் மேப்ல இந்த வேல்யூ ஏவையும் நம்ம புஷ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி 2 and 1 இருக்கு, இப்போ 3யும் 1 டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஷ் மேப்ல புட் பண்ணியாச்சு. இப்ப ஆன்சர் என்ன, ஸ்டில் 0 தான், இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. இப்ப நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன எடுக்கிறேன், செகண்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இப்ப செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 4 இருக்கு. ஓகே, 4னா நான் பி என்ன தேடணும், மை பி சர்ச் வேல்யூ இஸ் 2. அப்ப 2ங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. எவ்வளோ டைம் இருக்கு, 1 டைம் இருக்கு. அப்ப அதை நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆன்சர் கூட ஆட் பண்ணா இப்ப மை ஆன்சர் இஸ் 1. இப்போ இந்த 4 என்ன பண்றேன், ஆஷ் மேப்ல புஷ் பண்றேன். இப்போ ஆல்ரெடி 2,1, 3யும் 1 டைம் இருக்கு. இப்போ 4 என்னது 1 டைம் இருக்கு அப்படின்னு என்னுடைய ஆஷ் மேப்ல புஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வரேன், தேர்ட் இண்டெக்ஸ் வரேன். தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 8 இருக்கு. ஓகேவா? பட் நம்ம இதை பார்க்கணுமா இல்ல மார்க் பண்ண வேல்யூவை பார்க்கணுமா, மார்க் பண்ண வேல்யூவை பார்க்கணும். அப்ப மார்க் பண்ண வேல்யூ பார்க்கறோம் அப்படின்னா இங்க என்ன பார்க்கணும், 2 பார்க்கணும். ஓகே, இப்போ என்னுடைய வேல்யூ 2. அப்ப என்னுடைய சர்ச் வேல்யூ என்னவா இருக்கும், இப்போ 2 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஆஷ் மேப்ல 4 இருக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஆஷ் மேப்ல 4 இருக்கணும். அப்போ 4 இருக்கா இல்லையான்னு பார்த்தா 4 இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு, 1 டைம் இருக்கு. அப்ப அந்த 1ஐயும் ஆன்சர் கூட ஆட் பண்ணோம்னா இப்போ 2. இப்போ ஆஷ் மேப்ல நான் புட் பண்ண என்ன ஆகும், 2 1 டைம் இருக்கு, 3 1 டைம் இருக்கு, 4 எவ்வளவு டைம் இருக்கு, இப்போ ஆல்ரெடி 1, இப்போ இதையும் ஆட் பண்ணனா 4 2 டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, ஃபோர்த் இண்டெக்ஸ். ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்னது 6,0. ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. இப்போ 0 இருக்கு அப்படின்னா பில என்ன செக் பண்ணணும், எம் மைனஸ் ஏ செக் பண்ணுவீங்களா, 6 இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா. திஸ் இஸ் அப்சல்யூட்லி இது என்னது, இட்ஸ் எட்ஜ் கேஸ். அப்போ உங்களுடைய ஏ 0னா பியும் ஆட்டோமேட்டிக்கா என்னவா தான் இருக்கணும், 0வா தான் இருக்கணும். கரெக்டா? ஏன்னா நீங்க எம் மைனஸ் இங்க செக் பண்ண கூடாது.
அப்போ இந்த எட்ஜ் கேஸ்க்கு ஜீரோங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கா? நோ, ஆஷ் மேப்ல இல்ல. அப்ப இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? சேம், ஸ்டில் யுவர் ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஓகேவா? ஸ்டில் யுவர் ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஜீரோவை ஆஷ் மேப்குள்ள புட் பண்ணுவீங்க. ஜீரோவை புட் பண்ணீங்கன்னா என்னது? 2 ஒன் டைம் இருக்கு, 3 ஒன் டைம் இருக்கு, 4 டூ டைம் இருக்கு, 0 ஒன் டைம் இருக்கு அப்படிங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வேல்யூஸ் இங்க 400 அப்படிங்கிறத நம்ம இதுக்கு நேரா எழுதிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். 400 then answer is 2. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்? my index 5 எடுக்கிறேன். ஏவோட வேல்யூ என்ன? இண்டெக்ஸ் 5ல ஏவோட வேல்யூ 3. 3னா என்னுடைய சர்ச் வேல்யூ 3. 3ங்கிறது என்னுடைய ஆஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. அப்ப அதை ஆட் பண்ணோம்னா 3 ஆச்சு. இப்போ ஆஷ் மேப்ல என்ன பண்ணிடுறேன்? இது ஏவை புட் பண்ணிடுறேன். புட் பண்ண என்ன ஆகும்? 2 ஒன் டைம், 3 இப்போ 2 டைம், 4 2 டைம், 0 இஸ் 1 டைம். ஆஷ் மேப்ல இப்போ இது. நெக்ஸ்ட் கண்டினியூ. எத்தனாவது இண்டெக்ஸ்? 6th இண்டெக்ஸ். 6th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப 5னா சர்ச் வேல்யூ என்னது? 1. 1 ஆல்ரெடி ஆஷ் மேப்ல இருக்கா? 1ங்கிறது ஆஷ் மேப்ல ஐ திங்க் இல்ல. கரெக்டா? 1ங்கிறது ஆஷ் மேப்ல இல்ல. அப்ப இல்ல அப்படின்னா என்னது? ஸ்டில் உங்களுடைய ஆன்சர் 3 தான். ஆஷ் மேப்ல இப்ப எதை புட் பண்ணிருவீங்க? 5 புட் பண்ணிருவீங்க. அப்போ 2 ஒன் டைம் இருக்கும், 3 டூ டைம் இருக்கும், 4 டூ டைம் இருக்கும், 0 ஒன் டைம் இருக்கும். இப்போ என்னது? 5ங்கிறதும் ஒன் டைம் இருக்கும் அப்படிங்கிறது ஆஷ் மேப்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன? 7th இண்டெக்ஸ். அப்ப 7th இண்டெக்ஸ்ல என்ன? 0 இருக்கு. 0 இருக்குன்னா என்னதான் தேடணும்? 0 ஆஷ் மேப்ல இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் தேடணும். 0 ஆஷ் மேப்ல இருக்கு. எவ்வளவு டைம்? 1 டைம். அப்ப அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ 0 என்ன பண்ணணும்? ஆஷ் மேப்ல புட் பண்ணணும். அப்ப 0 ஆஷ் மேப்ல புட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 0 ஒன் டைம் இருக்கு. இப்போ எவ்வளவு டைம் ஆயிரும்? இப்போ 0 இஸ் பிகம் 2 டைம். கரெக்டா? 0 எவ்வளவு டைம் வந்துடும்? 2 டைம் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி 1 டைம் இருந்தது. இப்போ 0 will become 2 டைம். நெக்ஸ்ட் என்னது? 8th இண்டெக்ஸ் வரேன். டில் 14 இண்டெக்ஸ் தானே செக் பண்ணிடுவோம். 8th இண்டெக்ஸ் வரேன். 8th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 இருக்குன்னா எனக்கு சர்ச் வேல்யூ என்ன வேணும்? 1 வேணும். 1 ஆஷ் மேப்ல இருக்கா? நோ, 1 வந்து ஆஷ் மேப்ல இல்ல. அப்ப இல்லன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 5 ஆஷ் மேப்குள்ள போடுங்க. ஸ்டில் உங்களுடைய ஆன்சர் இஸ் சேம். அப்ப நான் 5 ஆஷ் மேப்ல போட்டேன்னா என்ன வரும்? சேம் இதே வேல்யூஸ நான் என்ன பண்றேன்? ஆஷ் மேப்ல போட்டாச்சு. பட் 5 மட்டும் இப்போ எத்தனை டைம் வரும்? 2 டைம். ஏன்னா அதோட கவுண்ட் வில் இன்க்ரீஸ் பை 1. அப்போ இப்போ ஸ்டில் ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்னது? 9th இண்டெக்ஸ். ஓகே, 9th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? உங்களுக்கு 1 இருக்கு. 1 இருக்கு அப்படின்னா நீங்க எதை தேடணும்? 5ங்கிற அந்த பேர் உங்களுக்கு இருக்கான்னு தேடணும். 5ங்கிற பேர் இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. அப்ப அது ஆன்சர் கூட ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? இப்பதான் நான் என்ன பண்ணணும்? 1 என்னுடைய ஆஷ் மேப்ல புட் பண்ணணும். 1 ஆஷ் மேப்ல புட் பண்ணணும். அப்போ 1 ஆஷ் மேப்ல போடுறேன் அப்படின்னா ஆல்ரெடி எது வரைக்கும் இருக்கு? இந்த 2,1 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது கூட நான் என்ன பண்றேன்? 1ஐயும் நான் ஆஷ் மேப்ல போட்டுறேன். 1ஐயும் ஆஷ் மேப்ல போட்டுறேன். இப்போ 1 will become 1 டைம். நெக்ஸ்ட் என்னது? 10th இண்டெக்ஸ். இன்னொரு 5 இண்டெக்ஸ் தான். நான் மேபி ரொம்ப லாங் வேல்யூ எடுத்துட்டேன். பட் தட்ஸ் நாட் ஃபைன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 10th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 10th இண்டெக்ஸ்ல எனக்கு 0 இருக்கு. 0 இருக்குன்னா நம்ம என்னதான் தேடணும்? 0 இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். திஸ் இஸ் அப்சல்யூட்லி an edge case. அப்ப 0 இருக்குன்னா 0 இருக்கா? 0 எவ்வளவு டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. கரெக்டா? அப்ப உங்களுடைய ஆன்சர் கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 8. அப்ப இப்ப ஆஷ் மேப்ல என்னத்தை நீங்க புட் பண்ணுவீங்க? சேம் இதே ஆஷ் மேப்ல நீங்க 0வை இப்ப புட் பண்ணுவீங்க. புட் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 0 ஆல்ரெடி 0 2 டைம் இருக்கு. இப்ப 0 எவ்வளவு டைம் வரும்? 3 டைம் வரும். இப்ப 0 3 டைம் வந்துடும். கரெக்டா? 0 3 டைம் வந்துடும். நெக்ஸ்ட் 11th இண்டெக்ஸ் எடுப்பீங்களா? ஓகே, 11th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 இருக்குன்னா வாட் இஸ் யுவர் சர்ச் வேல்யூ? 6 minus 4 2. 2ங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? இங்க 3, இங்க 4, 2ங்கிறது ஆஷ் மேப்ல இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம் இருக்கா? 2ங்கிறது ஆஷ் மேப்ல 1 டைமா 2 டைமா? நான் இப்ப எத்தனாவது இண்டெக்ஸ்ல வந்திருக்கேன்? இங்க வந்திருக்கேன். ஓகே 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 இங்க பாருங்க. முதல்ல இங்க ஒரு 2. இப்போ நான் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கேன்? 11th இண்டெக்ஸ்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 எத்தனை டைம் இருக்கு? இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கு. ஆக்சுவலா 2 வந்து 2 டைம். நம்ம 3rd இண்டெக்ஸ் அப்பவே அதை ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ் அப்போ ஒரு டைம், 3rd இண்டெக்ஸ் அப்போ 2 என்ன பண்ணிருக்கணும்? இந்த 2 நம்ம உள்ள புட் பண்ணியிருந்தோம்னா 2 டைம் வந்திருக்கணுமா? அப்போ 2 become 2 டைம்ஸ். இங்க இருந்து 2 எவ்வளவு டைம் வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும்.
2 2 டைம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இங்க இருந்தே 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ 2 டைம்ஸ் இருக்கு, எனக்கு வேணுங்கிறது 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா ஆன்சர் கூட நான் என்ன ஆட் பண்ணுவேன், ஆன்சர் கூட 2 ஆட் பண்ணனா இப்போ 10. இப்போ ஆஷ் மேப்ல எதை இன்செர்ட் பண்ணுவோம், 4 இன்செர்ட் பண்ணுவோம். 4 இன்செர்ட் பண்ணோம்னா எவ்வளோ டைம் ஆகும், 4 ஆல்ரெடி 2 டைம் இருக்கு. இப்போ 4 எவ்வளோ டைம் வந்துடும், 3 டைம் வந்துடும். 4 வந்து 3 டைம் வந்துடும். அப்போ 3 டைம் 4 நம்ம உள்ள கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ என்னது, 12th இண்டெக்ஸ். 12th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, எனக்கு 3 இருக்கு. ஓகே, 3 இருக்குன்னா என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது, 3. அப்ப 3 ஹேஷ் மேப்ல இருக்கா, 2 டைம் இருக்கு. அப்ப இந்த 2 ஆன்சர் கூட ஆட் பண்ணோம்னா 12 டைம். இப்ப 3 எவ்வளவு டைம் இருக்கிற மாதிரி கிடைச்சிரும், 3 டைம் கிடைச்சிரும். நம்ம அப்டேட் பண்றோம். 3 இப்ப எவ்வளவு டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், 3ய 3 டைம் நான் அப்டேட் பண்றேன். 3 வந்து இப்போ 3 டைம் இருக்குன்னு அப்டேட் பண்ணியாச்சு. ஆன்சர் 12. நெக்ஸ்ட் 13 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 12 பார்த்தாச்சு. 13th இண்டெக்ஸ்ல 4 இருக்கு. அப்ப 13th இண்டெக்ஸ்ல 4 இருக்கு அப்படின்னா சர்ச் வேல்யூ என்னது, 2 ஆல்ரெடி இப்போ எவ்வளவு டைம் இருக்கு, 2 டைம் இருக்கு. அப்ப 2 டைம் இருக்குன்னா அது ஆன்சர் கூட ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 14. இப்போ 2 எத்தனை, இப்போ 4 எவ்வளவு டைம் வந்துருச்சு, 4 டைம் வந்துருச்சு. கரெக்டா, சேம் இதுலயே 4 எவ்வளவு டைம் வந்துருச்சு, 4 இஸ் பிகம் 4 டைம். ஏன்னா 3 டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது கூட இதோட கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 4 ஹேஷ் மேப்ல புட் பண்ணனா 4 டைம். இப்போ எத்தனாவது, 14th இண்டெக்ஸ் லாஸ்ட் வேல்யூவா. இப்போ லாஸ்ட் வேல்யூ அப்படிங்கும்போது என்னது, 3 இருக்கு. ஓகே, இப்போ என்னுடைய சர்ச் வேல்யூ என்னது, அதுவும் 3 தான். அப்போ 3 எவ்வளோ டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. இப்போ ஆன்சர் கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா இப்போ 17. இப்போ ஹேஷ் மேப்ல நான் என்ன பண்ணிடுறேன், 3ய புட் பண்ணிடுறேன். அப்போ 3ய நான் புட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஹேஷ் மேப்ல எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், 3ய நான் ஹேஷ் மேப்ல புட் பண்ணேன்னா இப்போ ஹேஷ் மேப்ல எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், இங்க இப்போ என்னுடைய 3 4 டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலா லாஸ்டா இதுக்கப்புறம் நான் எடுக்கிறதுக்கு வேல்யூ இருக்கா, வேல்யூ இல்லை. அப்போ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன, 17. அப்போ இப்படிதானே நம்ம இந்த 17 இங்க கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் அதுக்கான மெத்தடு. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ டைரக்டா நம்ம கோடிங்கை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஐ நோ ஐ டேக் சம் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் கம்பல்சரி எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்பிளையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், ஃபைனலாக கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் ஆன்சர் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ரிட்டர்ன் டைப் இஸ் லாங். இங்க என்ன பண்ணலாம், இதை அரேன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்க கேன்னு வச்சாலும் சரி, எம்னு வச்சாலும் சரி, தட்ஸ் யுவர் விஷ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், முதல்ல ஒரு ஹேஷ் மேப் வேணும். ஹேஷ் மேப் இன்டீஜர் ஹேஷ் மேப் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். ஓகே, ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல எல்லா வேல்யூவையும் மாட் பண்ணணும். கரெக்டா, ஒவ்வொரு வேல்யூவையும் மாட் பண்ணணும் அறையில் இருக்கிறத. நான் எல்லாத்தையும் மாட் பண்றதுக்கு அந்த வேல்யூவை எடுக்கும் போது நான் அதை மாடா பண்ணிக்கிறேன். வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ மாடுலஸ் எம், இப்படி பண்ணாலும் ஒன்று தானே. ஃபைன். இப்போ என்கிட்ட வேல்யூ இருக்கு, ஏ இருக்கு. இப்போ இது என்னுடைய வேல்யூ. கரெக்டா, இது என்னுடைய ஏ. இப்போ நான் பி எப்படி கண்டுபிடிப்பேன், இப்போ ஏங்கிறத வேணா நம்ம இப்படி வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஏ ஈக்குவல் டு வேல் மாட் எம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இன்ட் பி உங்களுடைய சர்ச் வேல்யூ என்னவா இருக்கும், உங்களுடைய சர்ச் வேல்யூ எம் மைனஸ் ஏவா இருக்குமா, நம்ம பார்த்தது. ஓகே, இப்போ ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இங்க எல்லாம் இருக்கு. என்னது எட்ஜ் கேஸ், அந்த எட்ஜ் கேஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுடைய எட்ஜ் கேஸ். இஃப் யோர் ஏ 0 பி ஆல்சோ 0, இஃப் ஏ 0 பியும் 0 தான், ஏ 0னா பி 0 தான். அப்ப இங்க நான் என்ன செக் பண்ணுவேன், எங்கடா அந்த கோடிங், இஃப் my a equal to 0, don't worry, your b also becomes 0 என்னவா இருந்தாலும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஹேஷ் மேப்ல அந்த b எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் ஆட் பண்ணணும். கரெக்டா, அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் ஹேஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட். ஏன்னா அந்த வேல்யூ இருந்தா இருக்கிறத கொடு, இல்லைன்னா 0 கொடு. அப்படிதான், என்னது b இருந்தா b கொடு, அப்படி இல்லைன்னா 0 கொடுத்துரு. கரெக்டா, ஹேஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் பி ஹேஷ் மேப்ல இருக்குன்னா எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் கொடுத்துரு, இல்லைன்னா 0 கொடுத்துரு. இப்போ ஹேஷ் மேப்ல நான் புட் பண்றேன், என்ன புட் பண்றேன், ஹேஷ் மேப் டாட் புட் ஏவை புட் பண்றேன். எவ்வளோ டைம் புட் பண்ணணும், ஆல்ரெடி எவ்வளோ டைம் இருக்கோ அது கூட +1, அப்படி இல்லைன்னா 0 + 1. அப்ப ஹேஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப், ஓகே, இந்த ஏ இருக்குன்னா எவ்வளோ டைம் இருக்கோ அதோட வேல்யூ, அப்படி இல்லைன்னா 0 கொடு, அது கூட +1. அவ்வளவுதான், புட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதா பண்ணணுமா, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. கடைசி வரைக்கும் இதே தான் பண்ணுவோம். ஃபைனலி ரிட்டர்ன் யோர் ஆன்சர். கரெக்டா, ஸோ ஐ ஹோப் இதுதான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஜஸ்ட் ஐயோ கம்பைலேஷன் எரர் ஹேஷ் மேப் ராங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஹேஷ் மேப்னா 2 வேல்யூ கொடுக்கணும்ல, இன்டீஜர் கீ வேல்யூ பேரை கொடுக்கணும், இன்டீஜர் கமா இன்டீஜர். ஓகே ஓகே, எக்ஸ்பெக்டட் ஈக்குவலா இருக்கு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். 72 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஐ ஹோப் எல்லாமே பாஸ் ஆயிரும் அப்படின்னு. ஓகேங்க, எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆயிடு, ஏன் சுத்திட்டே இருக்க? ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 to 10 லைன்ஸ்ல எனக்கு கோட் வந்துருச்சு. பட் இதை எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தட் வில் டேக் சம் டைம். நீங்க இனிஷியலா சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா இவ்வளோ டைம் நீங்க இதை எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டா நோ, நாட் அட் ஆல். உங்களுக்கு மாடுலர் அரித்மெட்டிக்ல மாடுலரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ மூலமா நீங்க உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். தென் மறக்காம கீழே இந்த லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேரை பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.